நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறது அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் வீட்டில் காவலர்கள் ஒட்டிய சம்மனை கிழித்தவர் கைது. கை சும்மாவே இருக்காத. எப்படி வீட்டிற்கு வந்த காவல்துறையினரை தடுத்து தாக்கியதாக காவலாளியும் கைது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. நாளைக்கு 11 மணிக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன். தீமா வந்துருங்க. ஒண்ணு வழக்கு இல்லைங்க, வழக்க நான் தான் போட்டேன். சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். எப்படி புழுகிறான் பாத்தியா? ஆனா தோரணையை பாரு, மகாராஜான்னு நினைப்போம். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க. ஆமா, நீ பெரிய இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணுமில்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்னு தெரியுது. நீ மூடு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். சாரி சார், அது மட்டும் நம்மளால முடியாது சார். சார் உங்களால முடியுமா? முடியாது சார். உங்களால முடியாது சார். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? இப்ப என்ன போட்டு தானே கொடுக்குறேன். ஆமா ஆமாவா? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறது. டேய், நீதி நேர்மை நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதையா எடுக்கிற? ஐயா உள்ள, அதையா உள்ள, அதையா எடுத்து தொலைற. நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சத்த இது பண்ணது. என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. கண்ணுலாம் பதுங்குற மாதிரி தருக்கு புறுக்குன்னு மிதிச்சு நகட்டி எடுத்துட்டாங்களே. அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. மயிர புடுங்க. அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. செருப்பகல்ட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல இல்ல தெரியுதா? நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து எங்களுடைய அண்ணி தனியா இருக்கிறாங்க. நான் உங்களை வீட்டு அவங்களுக்கு சேர்ந்து ஆறுதல் சொல்ல வேண்டும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.